February 3rd இந்தியன் நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் யூஎஸ் டேரிஃப் ஆன் இந்தியா ரெடியூஸ்டு டு 18% இருக்கு. ஸோ வந்து இப்போ ஆல்ரெடி 50% டேக்ஸ் போட்டிருந்தேன், டியூட்டிஸ் போட்டிருந்தாங்க நம்ம மேலே, அது வந்து 18% வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. ஃபர்தராக என்ன இருக்குன்னா வந்து சப்போஸ் வந்து ரஷ்யா கூட இந்தியா வந்து கம்ப்ளீட் ஆயில் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டா நாங்கள் வந்து 0% வந்து டேரிஃப் வந்து கம்மி பண்ணிடுறோம். ஸோ இந்தியா வந்து எங்கிட்ட முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி எந்த அளவு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம மெயினாக அந்த ஸ்டில் அந்த ஆயில் ட்ரேடாக வச்சிருக்க ரீசனே எதுக்குன்னா வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கு தான். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாரை நம்புறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு டைவர்சிஃபைட் சோர்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பாயிண்ட்ன்றது வந்து ஒரு கன்சர்னாகவே இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்டில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட்ஸ் இந்தியா வந்து பல டைம் நியர்லி 7 டைம்ஸ் கிட்ட கம்மி பண்ணிட்டாங்க. ஸ்டில் இம்போர்ட் பண்ணுறோம், ஆனால் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல பெண்ணையார் ரிவர் டிஸ்பியூட் எஸ்சி டைரக்ட் சென்டர் டு ஃபார்ம் ட்ரிபியூனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 326னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பெண்ணையார் எந்தெந்த ரீஜன்லாம் கிராஸ் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து கவர் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரைசிங் சதர்ன் ஸ்டேட் ஷேர் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிவ் நோ ரிலீஃப் டு டிஎன். ஸோ வந்து இது ரிலேட்டாக பின்னாடி ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்னன்னா வந்து இருக்கிறதே சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி growthல டபுள் டிஜிட் தான் போயிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது அதோட ஃபண்ட்ஸ் டிவாலுவேஷன் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்து வெறும் 0.44% தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸுமே வந்து மோர் தென் 10% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மெயினான ஸ்டேட்ஸுக்கு. ஸோ இது எப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது மெயினாக இந்த இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி கிரே ஏரியாஸ் தான் கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வேற எந்த இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 8. A cautious nudge. Only structural change can restore the balance in physical federalism. ஸோ ஃபிசிக்கல் ஃபெடரலிசம்ன்றது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இருக்க ஃபிசிக்கல் ஷேர் இருக்குல்ல, ஆர்டிகல் 280 மூலியமா ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 41% ஆஃப் வந்து ஃபிசிக்கல் ஷேரை வந்து நாங்கள் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டேஸுக்கு இல்லை, பை 2030 வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து 2035 அந்த ரேஞ்சில் வந்து 50% ஷேர் கொடுக்கறதுக்கு சென்டர் ட்ரை பண்ணும். ஸோ வந்து ஈக்குவல் டிவாலுவேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வச்சிருக்க கிரைட்டீரியாஸ் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு இப்போ நாட்டுக்கு ஒரு எக்கனாமி இந்தியான்னு பார்க்கும்போது அதுக்கான பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எங்கேருந்து வரோம்னா ஒரு ஸ்டேட் எந்த அளவு டேக்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவு ப்ராப்பராக அதை வந்து வாங்க பார்க்குறாங்க, அதுதான் மேட்ரு. ஸோ அந்த கிரைட்டீரியாவை நம்ம 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15க்கு ஏற்றணும். அதே இப்போ கன்சிஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா வந்து ஒரு ஸ்டேட்டை ஒரு எக்ஸ்போஸை கிரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குது. அதே டைமில் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா நம்ம பாப்புலேஷன் வெயிட்டேஜ் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம், நம்ம மற்ற விஷயத்துக்குலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்ல. இந்த மெஷர்ஸ் எல்லாமே பார்ஷியலாக தான் வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. அப்போ வந்து எந்த அளவு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ செட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து இன்னும் எஃபிஷியண்டா எந்த ஸ்டேட்லாம் வந்து இந்த டேக்ஸ் அலெக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு பாப்புலேஷனுக்கு 30% 40% கொடுக்குறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பாப்புலேஷன் வந்து ரொம்ப எடுத்து ஃபர்டிலைட்டி ரேட் சதர்ன் ஸ்டேட்ஸ் இப்போலாம் வந்து 2.0 தான் இருக்கு. ஆக்சுவலாக 2.1 தான் நேஷனல் ஃபர்டிலிட்டி ரேட்டு, அதை விட கம்மியாக இருக்கு, இந்தியன் ஆவரேஜோட கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது இங்கே இருக்க ஸ்டேட்ஸ் எந்த அளவு வந்து அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவு வந்து பெட்டரான ஆப்ஷனாக இல்லை. அதே மாதிரி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வந்து ஃபண்ட்ஸை டிவாலுவேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சரலாகவும் அங்கே இருக்க ஏஜென்சிஸோ அங்கே இருக்க கவர்மெண்ட் மெக்கானிசமை பெட்டர்மெண்ட் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு full stop. Making access to menstrual hygiene for girls a fundamental right is a big state. ஸோ இதில் என்னன்னா பரித்வார் அண்ட் மகாதேவன் ரெண்டு நேமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம், எஸ்எஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லாம் தாராளமாக யூஸ் பண்ணுங்க நேம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 360 டிகிரியில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அக்சஸ் பண்ணுறதை எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ வந்து ஒரு சைல்டு இருக்கு, அந்த சைல்டுக்கு வந்து பேசிக்கான விஷயமே அவங்களுக்கு அட்டானமி ப்ரொவைட் பண்ணுறது தான். அட்டானமி எப்படி கிடைக்கணும், அவங்களுக்கு டிக்னிட்டி கொடுக்குறது தான். டிக்னிட்டி எப்படி கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து எஜுகேஷன், ஹெல்த், மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு டிக்னிட்டி கிடைக்குது. அப்போ தான் அவங்க அட்டானமஸாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணால் தான் வந்து ஒரு நார்மலாக ஒரு சைல்டு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ மென்ஸ்ட்ரல் பாவர்ட்டின்றது இந்தியாவில் ஒரு கன்சர்னாகவே இருக்குது. அது ஸ்டில் வந்து ஒரு டேபு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, தவிர வந்து அது ஒரு
ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல்ன்றதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியறாங்க. ஸோ அந்த கல்ச்சரை கல்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி மெஷர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ எடுத்த டிசிஷன்ஸ் வந்து ரொம்பவே வே ஃபார்வர்டா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஆர்டிகல் 21 அட்ரஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதே டைம் வந்து ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்குமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அதை ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்றதுல ரொம்பவே வந்து பெட்டரா ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி பேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன லைட்டா பார்த்துக்கோங்க. என்னன்னா வந்து எல்லா ஸ்டேட் எல்லா ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே சரி சானிடரி நாப்கின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஒரு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் எஸ்ஏல எழுதும் போது தான் ரொம்பவே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா ஆர்டிகல் 21 வைட் அண்ட் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லாவா ஆர்டிகல் 21 இருந்தாலும் அதோட இன்டர்பிரேஷனை நம்ம வந்து டியூ ப்ராசஸ் லாவா கன்சிடர் பண்ணும்போது அதோட வைடிங் ஸ்கோப் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் மெயின்ஸுமே ஆர்டிகல் 21 அந்த எவால்மெண்ட் வச்சு அதோட எவல்யூஷன் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும் இதோட. ஓகேவா? நெக்ஸ்ட் வெட்லாண்ட்ஸ் அஸ் அ நேஷனல் பப்ளிக் குட். இப்போ என்னன்னா February 2 வந்து வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டேவா கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே இது பட்ஜெட் போடுறதுனால இந்த பார்ட்டிகள் வரல போல. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வெட்லாண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வெட்லாண்ட்ஸ் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்றது தான் கன்சர்னா பேசிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே அவங்களுக்கான சின்ன சின்ன வகையில வந்து அவங்க வெட்லாண்ட்ஸை கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து குளம் இந்த மாதிரி விஷயத்துல குடிமர முத்து ஸ்கீம்ல வெட்லாண்ட்ஸ் எல்லாம் வந்து லேக் வந்து திருப்பி ரீஹாபிலிட்டேட் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் வந்து கேரளால வந்து கென்னிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆந்திரால ஒரு பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் எப்படி ஹோலிஸ்டிக்கா கொண்டு வர்றது இப்போ இருக்க பாலிசிஸ் படி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெட்லாண்ட் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். 2017 வெட்லாண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ரிஜிடா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்குன்னா ஸ்டேட்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல அங்க வந்து பார்க்கும்போது அவ்வளோ லேக்னஸ் இருக்கு, அவ்வளோ லேக்ஸ் இருக்கு, எதுவுமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்தியாவோட 40% ஆஃப் வெட்லாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிகிரேட் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டில் 50% ஆஃப் வெட்லாண்ட்ஸ் வந்து டிகிரேட் ஆகிற கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 70+ வந்து ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இந்த ராம்சார் சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எதுக்காகனா நம்ம கிட்ட இவ்வளவு சைட்ஸ் இருக்குன்றது மேட்டர் இல்ல, அந்த சைட்ஸை நம்ம எந்த அளவுக்கு கன்சர்வ் பண்றதுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும்ன்றது தான் கன்சர்னா இருக்கு. ஸோ அப்போ அந்த ராம்சார் சைட்ஸை கன்சர்வ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த வெட்லாண்ட்ஸ் இருக்குன்றது தெரியணும். பேசிக்கான ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நம்ம அர்பன் என்க்ரோச்மெண்ட்ஸ் எங்க பார்த்தோன்னா பள்ளிக்கரணை தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எல்லாமே அர்பன் என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் அங்க. அதுக்கப்புறம் என்ன வேஸ்ட் டம்ப் பண்றது, வேஸ்ட்டை வந்து முனிசிபல் வேஸ்ட் அந்த வெட்லாண்ட்ஸ்ன்ற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அது கொடுக்குற பிளான்ஸ் அங்க இருக்க வந்து நியூட்ரிஷன்ஸோ அங்க இருக்க வந்து நீச்சர் ஸ்பீஷிஸ் எதுவுமே வந்து மற்ற ஸ்பேஸ்ல இருக்காது. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம எக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனல் ஆர்கானிசமா ட்ரீட் பண்ணோம் தவிர அதை வந்து ஜஸ்ட் ஒரு டம்ப் யார்டா யூஸ் பண்றது வந்து எந்த அளவு வந்து ஒரு சொசைட்டி ரன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஜிடிபி கால்குலேட் பண்றோம் எக்கனாமிக்கா, அதே டைம்ல அது எக்கலாஜிக்கல் ஸ்டாண்டிங்குமே வந்து ஒரு கண்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ எக்கலாஜிக்கல் ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்னா அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இப்போ யூட்ரோஃபிகேஷன்ஸ் நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே போயிட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. யூட்ரோஃபிகேஷன் ப்ளூ ஆல்கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பாண்டோட அந்த லேக்கோட அந்த வெட்லாண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிருது. அங்க இருக்க நேட்டிவ் ஸ்பீஷஸ் டெட் எல்லாம் வந்து அதோட இனமே இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம டூரிசம் டெவலப் பண்றோம். இந்த மாதிரி விஷயம்லாம் டூரிசம் டெவலப் பண்றதுன்றது எக்கோ ஃப்ரெண்ட்லியா டெவலப் பண்ணணும் தவிர எக்கனாலஜியை டெஸ்ட்ராய் பண்ணி டெவலப் ஆகக்கூடாது. எக்கனாலஜி எக்கனாமியும் இன்டர்ட்வைண்டா ரன் ஆகுறது தான் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து இப்போ 2017 ஒரு மேப் சொன்னீங்களா எங்கெங்கெல்லாம் எக்கலாஜிக்கலா ஏதாவது வெட்லாண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு அந்த மேப் பப்ளிக்கு கொடுங்க. பப்ளிக் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கட்டும். பப்ளிக் இனிஷியேட்டிவ்ஸ் தான் எப்பயும் மோஸ்டா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணி அனுப்புறது. வேஸ்ட் வாட்டரை இந்த யூட்ரோபிகேஷன் மாதிரி ப்ராசஸ்லாம் போகாம வேஸ்ட் வாட்டரை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணா அந்த வாட்டர் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம அந்த ஸ்லட்ஜை கூட மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பிளான்ஸ்ல வந்து நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ் டெபாசிட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேஸ்ட் வாட்டர் டேரக்டா வெட்லாண்ட்ஸ் விட்டுறது அந்த எக்கலாஜியை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து ஹைட்ரோஜிக்கல் கனெக்டிவிட்டி. இப்போ தண்ணி போற எல்லாத்தையுமே வந்து ரோடையும் பிரிட்ஜும் போட்டு கட்டிட்டா தண்ணி எங்கேருந்து வெட்லாண்டுக்கு போகும். வெட்லாண்டோட சிக்னிஃபிகன்ஸே தண்ணி வந்து 6 feet இருக்கணும் 6 meter இருக்கணும்னு சொல்றதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே மெயினான கன்சர்னா இருக்கு. அண்ட் தென் வந்து ரிஸ்க் பஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஏரியாஸ் இருக்க கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சொல்றோம்ல, இந்த ஏரியாஸ்ல இருக்க வெட்லாண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோஸ்டல் ஏரியாஸ்க்கு சிஆர்ஜெட் வச்சு நம்ம நார்ம்ஸ் கொடுத்துருக்கோம் கரெக்டா. ரிஸ்க் ஜோன் 1 ஜோன் 2 ஜோன் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம எக்கோடூரிசம் அலோடு கிடையாது எல்லாம் பண்றோம். அதே மாதிரி வெட்லாண்டு கொண்டு வாங்க. அப்பதான் ஒரு எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பேஸ் நம்ம ட்ரீட் பண்றதுக்கு பெட்டரான ஒரு மாரலான வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்க ஸ்கில்ஸ் போய் பீப்புள் கிட்ட அவேர்னஸ் இதை வந்து ப்ராப்பரா வந்து ஜென்ரேட் பண்ணி அவங்கள அவேர் பண்ணாதான்
இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் வெட்லேண்ட்ஸை வந்து அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முக்காசி பசங்களுக்கு இப்போ இருக்க வெட்லேண்ட்ஸ் பற்றி கன்சர்வேஷன் ஐடியாஸே கிடையாது. அப்போ யூத் ஜென்ரேஷனுக்கு வெட்லேண்ட்ஸை பற்றி கன்சர்வேஷன் கொண்டு வரதுமே மெயினான பார்ட்டாக இருக்கும். அதே டைம் வெட்லேண்ட்ஸை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை மட்டும் ஆக்காம ஜஸ்ட் வந்து ஒரு ஐகானிக் வியூ மட்டும் இல்லாம அது நியூட்ரிஷனல் ஃபங்க்ஷன், அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நம்ம மெஷர்ஸ் கொண்டு வந்தா இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பத்தி பேசிருக்காங்க வெட்லேண்ட்ஸ் பத்தி. ஸோ நமக்கு மெயினான விஷயம் என்ன, வெட்லேண்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலா பாத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேட்டுமே வந்து இந்த ராம்சர் சைட்ல எங்கெங்கெல்லாம் வெட்லேண்ட் சொல்லியிருக்காங்க அதுவுமே தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் ஹேட் டிப் டு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஃபார்ம்ஸ். ஸோ வந்து இப்போ தமிழ்நாடு ரெஃபார்ம்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் எக்கனாமியாக சொல்லி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு இருக்குது. யாராவது டிஎன்பிசி படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆர்டிகல் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் அட்டைன் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து கிளஸ்டர் ஜோன் கிரியேட் பண்ணுறதா இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை இந்த மாதிரி கிளஸ்டர் ஜோன்ஸ், அப்புறமா வந்து ரோட் கனெக்டிவிட்டிஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கிறதுலே அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் 15% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாடு தான் பண்ணுது. ஸோ நேஷனல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 4 times அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தமிழ்நாடு பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடை வந்து ஒரு ரோலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இந்தியாவுக்குமே வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இல்லை வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் தென் வந்து விசிபிள் ப்ராக்ரஸ், இன்விசிபிள் எக்ஸ்க்ளூஷன். ஸோ வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட வந்து 11 lakh crore கிட்ட 12 lakh crore கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இது பண்ணுறதுனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்எஸ்எம்இஸை பூஸ்ட் பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை வந்து இன்னும் பெட்டராக வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை கொண்டு வரதுன்றது எதனால கொண்டு வரோம்னா அது வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டார்னு சொல்லிட்டு ஒரு நார்ம் இருக்கு. மேனுஃபேக்சரிங்னாலே அங்கே வந்து என்ன இருக்குன்னா லேபர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகுறது. ஆனால் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டார்ல லேபர் இன்டென்ஷன் வந்து லேபர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ லேபர் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னா க்ரோத் காமிக்கும், ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து க்ரோத் இருக்காது. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஸ்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுலையும் ப்ளஸ் வந்து இன்னோவேஷன் கொண்டு வர்றதுலையும் அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். ப்ரொடக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ணுறது வந்து எதில் இருக்குன்னா எந்த அளவு லேபர் உள்ள எங்கேஜ் ஆகிறான், எந்த அளவு நம்ம டெவலப்மெண்ட் இருக்கு, இது தான் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன ஸ்ட்ரக்சரலாகவே வந்து இது யூட்டர்ன் இருக்கு. எப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லையோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுன்றது எப்பவுமே யூஸ்வலாக என்ன நடக்கும்னா வந்து லேபர்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணும் கரெக்டாக. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்குது. அக்ரிகல்ச்சர் செக்டார்லாம் அதிகமாக லேபர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார்ன்றது ஏற்கனவே ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கு. அப்போ லேபர்ஸ் வந்து இன்னும் எடுத்துக்கிச்சுன்னா ஸ்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் ஆகும், தவிர எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் வந்து ஒரு நேஷனல் க்ரோத்ன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படி இருக்கணும்னா வந்து எதை நோக்கி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் லேபர் இன்டென்சிவா எது கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து லேபர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்காங்க அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லேபர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், லேபர்ஸ்க்கு வந்து எந்தெந்த செக்டர்ஸ் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை அவேர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஒரு நியூ எக்கனாமியை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கான பெட்டர்னா பேலன்ஸை கொடுக்குற ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10, 11 நியூஸ் பெருசாக இல்லைம்மா. பேஜ் நம்பர் 12 வந்துடுங்க. 12 வந்து ஆயுஷ் இன்ஸ்டியூட் இன்வைட் ப்ரொபோசல்ஸ் ஃபார் ஆயுர்வேதா இன்ஸ்டியூட். ஸோ வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து கிட்டத்தட்ட 3 ஆயுர்வேத இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேவா. இந்த மாதிரி ஜென்ரல் விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் டீம் இன்வால்வ் இன் பிஎஸ்எல்வி ப்ரோப். ஸோ இப்போ லாஸ்ட் அதாவது வந்து CS62 அண்ட் CS61 ரெண்டு வந்து ஃபெயிலியர் நடந்திருக்கு பிஎஸ்எல்வி லான்ச்சஸில். இது வரைக்கும் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல்லான ராக்கெட்டு தொடர்ந்து 2 டைம் ஃபெயிலியர்ன்றது அன்அக்செப்டபிளான விஷயம், கரெக்டா. ஸோ வந்து இதனால வந்து தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ஸ்லாம் குறையுமான்னு கேட்டால் எங்கள் இஸ்ரோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து யாரும் குறைக்கலாம். ஈவன் வந்து நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம கிட்ட வந்து கண்ட்ரிஸ் வெளி கண்ட்ரிஸ் கிட்ட ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து எய்ட் அண்ட் ஹெல்ப் இருக்கு பிஎஸ்எல்வி லான்ச் பண்றதுக்கு, அவங்களோட சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு. ஸோ இந்தியா வந்து அந்த என்ன ப்ராப்ளம்ன்றதை சார்ட் அவுட் பண்ண பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ பிஎஸ்எல்வி இது வரைக்கும் எத்தனை டைம் ஃபெயிலியர்ன்றதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அரௌண்ட் 4 times அது வரைக்கும் ஃபெயிலியர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஒரு 15 to 20 years. ஸோ அவ்வளோப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான இதில் தொடர்ந்து 2 டைம் இப்போ தான் ஃபெயிலியர் நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பிஎஸ்எல்வி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்ன நடக்கும், அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சாலிட் யூஸ் பண்ணுறோமா லிக்விட் கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் வந்து 13ல மேனுஃபேக்சரிங் PMI ரைசஸ் டு 55.4 இருக்கு. ஸோ PMI பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஓகேவா. அது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஃபண்டிங் ஃப்ரேம்வொர்க் எசென்ஷியல் டு என்ஷூர் யூபிஐ விமன்ஸ் ஃப்ரீ சர்வீசஸ். ஸோ வந்து யூபிஐல கிட்டத்தட்ட 21 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குதான். இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, யூபிஎஸ் டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரொம்ப ஹியூஜான நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஹியூஜான நம்பர்ஸ் வந்து பாசிபிள் நினைப்போம், ஆனால் அது வந்து ஆக்சுவல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூபிஐல 21 பில்லியன் டிரான்சாக்ஷன் இருக்குது இந்தியாவில் மட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல காஃபாஸ் க்ரூஷியல் ரஃபா கிராசிங். ஸோ ரஃபா கிராசிங் எங்கே இருக்குது, எந்த 2 கண்ட்ரியை கனெக்ட் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. வேர்ல்டு நியூஸ்னு வேறு எதுவும் பெருசாக இல்லாமா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னு இல்லை, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே ஐகெட் ஐஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் பிசினஸாக ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள், ஆக்டிவ் காலிங்க்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூமா.